மக்கள் பிரதிநிதிகள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஜெயிச்சு வேறு ஒரு கட்சிக்கு தாவறதும், ராஜினாமா செஞ்சுட்டு மக்கள் ஒருவரும் நம்முடைய ஓட்டுக்கு என்னதான் மதிப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஜனநாயகத்தோட உண்மையான குரலே மக்களுடைய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக இந்த மக்கள் பிரதிநிதிகள் இப்படி பண்றது நியாயமா? எங்கதான் இந்த கட்டுப்பாடு இருக்கு? ஒரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள், ஒழுக்கம், மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்குறள்ல ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு தொகுதியை பொறுத்தவரை மக்கள் பிரதிநிதியாக தன்னை காமிச்சு மக்களிடையே நம்பிக்கையை சம்பாதிச்சு ஒரு கட்சியை இதுதான் என் கட்சின்னு காமிச்சு அந்த கட்சிக்கு ஒரு ஒரு சித்தாந்தம், இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடுன்னு மக்களை நம்ப வச்சு ஓட்டெல்லாம் வாங்கிட்டு ஈஸியா இன்னொரு கட்சிக்கு ஜம்ப் பண்றதும், அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா செய்யறதும் மக்களை முட்டாளாக்குறீங்களே. அரசாங்கம் செலவிடக்கூடிய எங்களுடைய வரிப்பணம் ஒரு பக்கம், எங்களுடைய நேரம், எங்களுடைய நம்பிக்கை எல்லாமே வீணாகுதே. இதற்கு முடிவே இல்லையா?